ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்கில் கார்த்திக் பேசுகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நீ போஸ்ட் மார்க் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியோ லெவல். நம்ம மார்னிங்கே நிஃப்டியோ லெவல் கொடுத்துருந்தோம். கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் எப்படி நிஃப்டியோ லெவல் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். $24,787க்கும் 24,847க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இங்கே ஒரு சப்போர்ட்டு, அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, அவ்வளோதான். இதுக்கு இடைப்பட்ட கேப்லேயே எல்லாம் முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக டிகே பண்ணிட்டாங்க. இதுதான் ஆப்ஷனோட ஒர்க்கிங். அவங்க மூமெண்டம் கொடுக்காமையே நிற்கிற இடத்துலையே ஒரு இடத்துல நின்று மார்க்கெட்டை ஒரே இடத்துல நின்றுனாவே ஆட்டோமேட்டிக்காக டிகே ஆகிடும். அதுதான் ஆப்ஷனோட பவர். அதை பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். இது வந்து நிஃப்டி. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஒரு 200 பாயிண்ட்ஸுக்குள்ளேயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுவுமே மூமெண்டம் இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டினா, எஃப்ஐஐ பாருங்க, இன்னைக்கு 1371 crores பை பண்ணியிருக்காங்க. டிஏஏ பாருங்க 2971 crores பை பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் பை பண்ணி கூட மார்க்கெட் மொமெண்டம் இல்லை. இதுதான் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் அப்படிம்பாங்க. இது இன்னைக்கு ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக மேனிப்புலேட் தான் பண்ணியிருக்காங்க. செல்லரோட கண்ட்ரோலை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் பாருங்கள், 24 ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,798. இப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,840. இன்றைக்கும் ஒரு 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் தான். 0.17% பாசிட்டிவ் தான். ஆனால் மார்க்கெட்டில் மூமெண்டம் இல்லை. மார்க்கெட் வெயிட் பண்ணுது, ஒரு கன்சால்டேட் ஆகுது. கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட், நல்ல பிரேக் அவுட் கிடைச்சா மார்க்கெட் ஃப்ளை ஆகிடும், நல்லா ஃப்ளை ஆகும். அது நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 200 to 300 பாயிண்ட் கிராஸ் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடும் மார்க்கெட். அதுக்காக வெயிட்டிங். கன்சால்டேட் ஆகுது, நல்லா கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் ஃப்ளை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்கள், ஆப்ஷனு க்ளோஸ் ஆகிருக்கு. கான்ட்ராக்டு என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்பாட்டு க்ளோஸ் ஆனது 24,811. இங்கே பாருங்கள், 800 ப்ரைஸ் பாருங்கள், 11 rupees. அப்போ 800 ப்ரைஸ் 11 rupees இருந்தால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக 48 rupees 38 rupees இருக்கணும் பாருங்கள். இதுதான் ஆப்ஷன், இதுதான் உண்மையான வேல்யூ. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே மாயை. அதாவது ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீமியத்தை ஜீரோ பண்ணுறது தான் செல்லரோட ஒர்க்கிங். பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக நடந்திருக்கு பாருங்கள். அதே 800 பாருங்கள், 11 rupees. அதே 900 பாருங்கள், 88 rupees. 100 பாயிண்ட்டு மேட்ச் ஆகுதுங்களா? இது 50 பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதா? இதுதான் ஆப்ஷன். இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் ப்ரீமியம் சொல்லுவாங்க. அதை வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ஐவி, இம்ப்ளைடு வாலிடிட்டி. அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் அந்த இது. ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய யூடியூப்பில் கேள்விப்பட்டீங்க. அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மந்த்லி கான்ட்ராக்ட். மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது. அது எல்லாமே ஃபியூச்சர் ஈக்குவல் டு ஸ்பாட் வந்துடும். நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிஃப்டி ஒரு 24,880க்கு மேலே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட், அதாவது கன்சால்டேட் ஆச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு ஒரு நல்ல ஃப்ளை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு 4 ஃப்ரைடேஸ், அதாவது லாஸ்ட்டு ஒரு 3-4 ஃப்ரைடேஸ் நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. லாஸ்ட் 3-4 தேர்ஸ்டே மொமெண்டம் சுத்தமாக இல்லை. நான் இது மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம மார்னிங்கே ஷார்ட்லேயும் சொல்லியிருந்தோம்,
ஐவி இல்லை, தயவுசெய்து ஆப்ஷன் பையர்ஸ் நிறைய பேர் ட்ரேட் பண்ணாதீங்க. மிக கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவைன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தும் சில பேர் யாராவது ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஓவர் ட்ரேட்ல நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளால இப்போ இந்த வீடியோ பார்த்து, நம்ம வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் இல்லை யாராவது ஒருத்தர் கூட ட்ரேட் பண்ணாம இந்த வீடியோ பார்த்து ட்ரேட் பண்ணலன்னா இதை விட ஹாப்பி எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளோட வீடியோட நோக்கமே அதுதான், நம்மளோட எஃபெக்ட் போடுறதுக்கு காரணம் தான். நம்மளால ஒருத்தர் லாஸ் ஆகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்னா எவ்வளோ டேஞ்சர் என்னன்னு உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க, எஃப்ஐஏ 2 பேருமே இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஏ பண்ணியிருக்காங்க, டிஏ பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் மூமெண்டம் இல்லை. என்ன அப்படின்னு நீங்க யாரை போய் கொஸ்டின் பண்ணுவீங்க? யாரையும் பண்ண முடியாது. என்எஸ்சி பண்ண முடியாது, யாரையும் பண்ண முடியாது. அவங்க மேனிப்புலேட் பண்றாங்க. அதாவது இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி வித்துருக்காங்க, அதை நம்ம பை பண்ணி அதாவது அதில் ட்ரேட் பண்றோம். அதில் வந்து நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. இது வந்து காலங்காலமா நடக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். இதுல நாம எப்படி சேஃபா இருந்துக்கிறது அதை மட்டும் தான் நாம பார்க்கணும். நாளைக்கு நான் என்னன்னு சொல்லி மார்னிங்ல அப்டேட் பண்றேன். இதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இது மார்னிங்கே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். நிறைய பேர்த்த நான் கண்டிப்பாக சேவ் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு தேவை ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் ஒரு ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு தேவை. அதை மட்டும் பண்ணுங்க. நான் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பாக நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு இவ்வளோ தான். நீங்கள் சிம்பிளாக இன்னைக்கு விடுங்க. நாளைக்கு நம்ம என்னென்னு மார்னிங் பார்த்துடலாம். நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு அப்டேட்டோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.